அனைவருக்கும் ஆர்சியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல என்ன பாருங்க, எடையின் எஸ்ஐ அலகு யாது? எடையின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நியூட்டன். இரண்டாவது வினா, வெர்னியர் அளவியால் அளவிடப்படும் பொருள் எது? வெர்னியர் அளவியால் அளவிடப்படும் பொருள் கிரிக்கெட் பந்து. மூன்றாவது வினா, மனித உடலில் இரத்த குழாய்களின் நீளம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 96,000 கிலோமீட்டர். நாலாவது வினா, ஒரு நாணயத்தின் தடிமனை கண்டறிய பயன்படும் கருவி எது? ஒரு நாணயத்தின் தடிமனை கண்டறிய பயன்படும் கருவி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருகு அளவி. ஐந்தாவது வினா, தடையின்றி தானே கீழே விழும் பொருளின் ஆரம்ப திசைவேக மதிப்பு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுழி. ஆறாவது வினா, துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணி உலர்த்தியில் செயல்படும் விசை. துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணி உலர்த்தியில் செயல்படும் விசை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மைய விலக்கு விசை. ஏழாவது வினா, மின்னூட்டத்தின் அலகு யாது? மின்னூட்டத்தின் அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கூலும். எட்டாவது வினா, உலர்ந்த நிலையில் மனித உடலில் உள்ள மின்தடை. உலர்ந்த நிலையில் மனித உடலில் உள்ள மின்தடை. சரியான விடை ஆப்ஷன் டி 1,00,000 ஓம். ஒன்பதாவது வினா, காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு யாது? காந்தப்புல தூண்டலின் எஸ்ஐ அலகு யாது? சரியான விடை ஆப்ஷன் பி டெஸ்லா. பத்தாவது வினா, மனித மூளையின் காந்தப்புல வலிமை. மனித மூளையின் காந்தப்புல வலிமை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 பிடி. 11வது வினா, 5 சென்டிமீட்டர் குவித்தளவு கொண்ட குழியாடியின் வளைவு ஆரம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 10 சென்டிமீட்டர். 12வது வினா, பல் மருத்துவர் ஆடியது. பல் மருத்துவர் பயன்படும் ஆடியது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குழி ஆடி. 13வது வினா, கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் என்ன? கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1.5. 14வது வினா, சீக்கு அப்பால் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் கிடைக்கும் இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி எஃப்க்கு சீக்கும் இடையில். 15வது வினா, 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான ஒலி எது? கீழ்கண்டவற்றுள் 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவான உள்ள ஒலி எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றொலி. 16வது வினா, ஒலி காற்றை விட எத்தனை மடங்கு வேகமாக நீரில் பயணிக்கும்? சரியான விடை ஆப்ஷன் சி 5 மடங்கு. 17வது வினா, ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி டெசிபல். 18வது வினா, ஹேலி வால்விண்மீன் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மீண்டும் தெரியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 19வது வினா, சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? சூரிய மையக் கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். 20வது வினா, இரண்டாவது பெரிய கோள் எது? இரண்டாவது பெரிய கோள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சனி. 21வது வினா, வெப்பமான விண்மீன்கள் எந்த நிறமாக தோன்றும்? வெப்பமான விண்மீன்கள் எந்த நிறமாக தோன்றும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நீல நிறம். 22வது வினா, புவி மையக் கொள்கையை கூறியவர் யார்?
புவி மையக் கொள்கையை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாலமி. 23வது வினா பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? பன்னாட்டு விண்வெளி மையத்தில் அதிக நாள் இருந்தவர் யார்? இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜக்கி வில்சன். 24வது வினா நமது கரத்தில் உள்ள வெப்பத்தில் திரவமாக மாறும் திடப்பொருள் எது? நமது கரத்தில் உள்ள வெப்பத்தில் திரவமாக மாறும் திடப்பொருள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கேலியம். 25வது வினா நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் யார்? நவீன ஆவர்த்தன விதியை கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஹென்றி மோஸ்லே. 26வது வினா வறண்ட நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. வறண்ட நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஒப்பன்ஷியா. 27வது வினா ஐகார்னியா ஆகாயத்தாமரை நீரில் மிதக்க காரணம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏரன் கைமா. 28வது வினா கெண்டை மீனின் அறிவியல் பெயர் என்ன? கெண்டை மீனின் அறிவியல் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கட்லா கட்லா. 29வது வினா மாலக்கைட் பச்சை எனப்படும் நிறமி கலப்படமாக சேர்க்கப்படும் பொருள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பச்சை பட்டாணி. 30வது வினா விசைப்பலகையில் எந்த விசையை பயன்படுத்தினால் ஸ்லைடு ஷோவை பார்க்க முடியும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ F5. 31வது வினா உலக நீர் தினம் 2018 முக்கிய கருத்து எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இயற்கை நீருக்கே. 32வது வினா வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலைக்கு என்ன பெயர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பதங்கமாதல். 33வது வினா எய்ட்ஸ் முதலில் இந்தியாவில் கண்டறியப்பட்ட மாநிலம் எது? எய்ட்ஸ் முதலில் இந்தியாவில் கண்டறியப்பட்ட மாநிலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 34வது வினா ஒயின் பீர் தயாரிக்க உதவும் நுண்ணுயிரி எது? ஒயின் மற்றும் பீர் தயாரிக்க உதவும் நுண்ணுயிரி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சாக்கரோமைசிஸ் செரிவிசே. 35வது வினா மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி கல்லீரல். 36வது வினா டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு காரணமானது எது? டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு காரணமானது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏடிஸ் எஜிப்டி. 37வது வினா உலக அயோடின் குறைபாட்டு தினம் என்று. உலக அயோடின் குறைபாட்டு தினம் என்று. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அக்டோபர் 21. 38வது வினா எலும்பிற்கு வலிமை அளிக்கும் வைட்டமின் எது? எலும்பிற்கு வலிமை அளிக்கும் வைட்டமின் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வைட்டமின் டி. 39வது வினா டோகோஃபெரால் என்ற வைட்டமின் எது? டோகோஃபெரால் என்ற வைட்டமின் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வைட்டமின் இ. 40வது வினா ஐஎஸ்ஐ என்பதன் விரிவு என்ன? ஒரு முக்கியமான வினா ஐஎஸ்ஐ என்பதன் விரிவு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். 41வது வினா முதல் சிறுநீரக மாற்றத்தை செய்தவர் யார்? முதல் சிறுநீரக மாற்றத்தை செய்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜோசப் இ முர்ரே. 42வது வினா கீழ்காண்பனவற்றுள் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி லாக்ரிமால்.
இதுதான் உமிழ்நீர் சுரப்பி இல்லை. 43வது வினா, மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை எவை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, புரதங்கள். 44வது வினா, சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு. சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நெஃப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை செயலழகு நெஃப்ரான். 45வது வினா, ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொடு சார்பு அசைவு. 46வது வினா, திசுக்களை பற்றிய அறிவியல் பிரிவு எது? திசுக்களை பற்றிய அறிவியல் பிரிவு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஹிஸ்டாலஜி. திசுக்களை பற்றிய அறிவியல் பிரிவு ஹிஸ்டாலஜி. 47வது வினா, தாவரத்திற்கு உணவினை கடத்தும் திசு எது? தாவரத்திற்கு உணவினை கடத்தும் திசு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஃப்ளோயம். 48வது வினா, நிடோசில் கொடுக்கு காணப்படும் உயிரிகள் எது? நிடோசில் கொடுக்கு காணப்படும் உயிரிகள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, குழியுடலிகள். 49வது வினா, நீர் இரத்த ஓட்ட மண்டலம் காணப்படும் உயிரி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, முட்டோலிகள். கடைசி வினா, வைரம் தூய கார்பன் தான் என நிரூபித்தவர் யார்? வைரம் தூய கார்பன் தான் என நிரூபித்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஸ்மித்சன் டென்னட். நண்பர்களே, நீ நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமாக நம்பர்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.